என் மையன் என்ன நிலைமையில இருக்கான்னு எனக்கு தெரியல சார். இன்னைக்கூட 5 நாள் 6 நாள் ஆகுது. என் மையனை காப்பாற்றி கொடுக்க சாமியலா. கடந்த 2020ஆம் ஆண்டு கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த நிலையில் இறுதியாக ஹரிஹரசுதனுக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதையடுத்து மதுரை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஹரிஹரசுதன் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 400 மதிப்பெண் பெற்று சிறை கைதிகள் மத்தியில் முதலிடத்தை பெற்றார். குற்ற செயலுக்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் தொடர்ந்து படிக்க விரும்பிய ஹரிஹரசுதன் ITI படிப்பதற்காக திருச்சி மத்திய சிறைக்கு மாறுதல் வாங்கி கொண்டு வந்துள்ளார். கடந்த 6 மாதங்களுக்கு முன் திருச்சி சிறைக்கு வந்த இவர் ITI படிப்பதற்கான வேலைகளில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்த சூழலில் கடந்த 26ஆம் தேதியன்று ஹரிஹரசுதன் தனது சிறை அறையில் படுத்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த துணை ஜெயிலர் மணிகண்டன் என்பவர், ஏண்டா நாயே படுத்துக்கிட்டு இருக்க, ஜெயில வேலை எதுவும் செய்ய மாட்டியா, என்ன ஊருடா நீ என மிரட்டும் தொனியில் கேட்டிருக்கிறார். அதற்கு ஹரிஹரசுதன் தன் ஊர் பெயரை சொன்னதும் மீண்டும் ஆபாசமாக பேசிய துணை ஜெயிலர் மணிகண்டன் அவரை காலால் மிதித்து சரமாரியாக தாக்கியுள்ளார். அதன் பிறகு துணை ஜெயிலர் மணிகண்டன் தலைமையில் சுமார் 30க்கும் மேற்பட்ட சிறை காவலர்கள் சேர்ந்து கொண்டு ஹரிஹரசுதனை இரவு பகல் பாராமல் கொடூரமாக தாக்கி அவரது ஆசன வாயில் லத்தியை நுழைத்து சித்திரவதை செய்ததாக சொல்லப்படுகிறது.